வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நமக்கு இருமொழி கொள்கையில் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய மாநிலங்கள் அதை முன்னெடுத்து தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நடக்குது, அது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஷாஜகான் அவர்கள். சொல்லுங்கண்ணே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணே இந்த மும்மொழி கொள்கையை பற்றி? நமக்கு தேவையா? ஏன்னா இப்போ நான்லாம் இருமொழி கொள்கையில் தான் படித்தேன். ஒரு கம்பெனிக்கே மேனேஜர் லெவலுக்கெல்லாம் இருந்தேன். என் சர்க்கிள் எல்லாமே அப்படி தான், நம்ம எல்லாருமே அப்படி தான் வந்தோம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வர்றதுக்கான பின்னணி ஏதாவது இருக்காங்க? நீங்கள் மட்டும் இருமொழி கொள்கையில் படிக்கல, டாக்டர் அப்துல் கலாமே இருமொழி கொள்கையில் படித்தவர் தான். கண்டிப்பாக. இப்போ நாசா விஞ்ஞானியாக இருந்தார் அவர் அண்ணாதுரை, அவரும் இருமொழி கொள்கையில் படித்தவர் தான். யாரெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் தமிழ்நாட்டிலே போய் உச்சம் பெற்று இருமொழி கொள்கைன்றதை விட அப்துல் கலாம்லாம் அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையில் படித்தாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, மும்மொழி கொள்கை ஒன்று கொண்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு மொழி, இப்போ தமிழ், இங்கிலீஷ், இன்னொரு மொழி அடிஷ்னலாக படிங்கன்றாங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? நம்ம ஃபியூச்சருக்காக படிக்கிறோம், வேலை வாய்ப்புக்காக தான் படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே வித்து கூட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதோட நோக்கம் என்னன்னா, நம்ம தான் படிக்காமல் போயிட்டோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க படித்து மேலே வரணும்னு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி மக்கள் மேலே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எனக்கு முன்னாடி தலைமுறை சுத்தமாக படிக்கல, இப்போ எனக்கு உண்டான தலைமுறையில் கொஞ்சம் கணிசமாக படித்தாங்க. இப்போ இருக்கிற தலைமுறை எங்கள் ஊர்லலாம் 99% படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 நெருங்கிட்டாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே. ஏன்னா சர்வைவல் ஆகணும்ல. கண்டிப்பாக. இப்போ என் ஒய்ஃபே ஒரு கம்பெனி ஒரு பெரிய இதில் இருக்காங்க, படித்ததுனால தானே இருக்கிறாங்க. கண்டிப்பாக படிக்கலாம்னா அப்படி கிடையாது. அப்போ எதை படித்தா நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறும்னு சொல்லும் போது தான் அது சாய்ஸ் பண்ணி படிக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஜெர்மன் படிக்கிறாங்க. எல்லாம் ஏன் படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அப்படி ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்குது. நம்ம அங்கே போய் படித்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகணும்னு திட்டம் இருக்குது. ஆனால் இந்த மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழியை படிங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழியை எப்படி படிக்கிறது? எதை படித்தா சரி? எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, 2 விஷயம் எனக்கு தோணுது. ஒன்று, 3வது மொழி அவசியமா அப்படிங்கிறது ஒன்று. முதல்ல இருமொழி படித்த எல்லாத்துக்கும் நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். அதை விட இவங்க எந்த மாநிலத்திலாம் ஆடுறாங்களோ அந்த மாநிலத்திலேயே வேலை இல்லாமல் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே பல பள்ளிகள் பல இடங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல அவங்க மாநிலத்தில் சரியாக கட்டமைச்சு அதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. அதையெல்லாம் விட்டுட்டு நேராக தமிழ்நாட்டில் இதை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை தமிழ்நாட்டு வளங்கள், இங்கே இருக்க வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மட்டும் திணிக்கல, ஒட்டுமொத்த இந்தியாலையும் அவங்க திணிக்கிறாங்க. அவங்களோட தொலைநோக்கு திட்டம் வேறு, அதை நம்ம கடைசியாக சொல்லுவோம். இப்போ அவங்க எல்லாத்தையும் திணிக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்த்து நிற்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா இந்த மாநிலத்துக்கு ஒரு மொழி போராட்டம், ஒரு வரலாறு இருக்குது. கண்டிப்பா பல உயிர்கள் தியாகம் பண்ணி தமிழர்கள் அப்பையில இருந்தே போராடி வந்தவங்க தான். இந்தி எதிர்ப்புக்கு எதிராக போராடி உயிர் நீத்த மாநிலம் இது. ஹிந்தி தீர்ப்புக்கு எதிராக 65ல் மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்குது இந்த மண்ணில். இந்த மக்கள் இந்த மொழிக்காக தான் இறந்துருக்குறாங்க. எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இதை படிக்கணும். ஆங்கிலம் உலகம் பூரா பேசக்கூடிய ஒரு, யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதான் இன்னைக்கு யதார்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த மொழி நமக்கு தேவை. தமிழ்ங்கிறது நம்ம தாய்மொழி. அதாவது இப்போ இதில் ஆங்கிலம் தொழில் மொழி, அது எல்லாத்துக்கும் கம்பல்சரி வேணும். தமிழ் நம்ம தாய்மொழி படிக்கிறோம். இப்போ 3வது மொழியான ஹிந்தி இருக்கிறதே ஒரு சில மாநிலங்கள் தான். இல்லை, அவங்க நீங்க என்ன வேணா படிக்கிறாங்க. நான் மலையாளம் படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இப்போ நாங்கள் ஊட்டியில் எல்லை பகுதியில் இருந்தோம், எருமாடுன்ற ஊரில். அங்கே அந்த என் பிள்ளைங்க படிச்சிச்சு, மலையாளம் சேர்த்து தான் படிச்சு. ஏன்னா அந்த பார்டர் ஒட்டி இருக்கிறதுனால ஒரு பேச்சு மொழிக்காக அவங்க வச்சிருக்கிறாங்க, ரைட்டு. இப்போ இங்கே நான் மலையாளம் படித்தாலும் எனக்கு என்ன இருக்கு? எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. ஒன்றும் நாங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக படிக்கணும். ஒரு வேலைக்கு போய் அங்கே உழைக்கணும்னா அந்த மொழி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்றுக்குவோம். இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, இப்போ துபாய் மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. அவங்க அரபி, ஹிந்தி எல்லாமே பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, அங்கே போய் வேலை பார்த்து கற்றுக்கிறது தான். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் ஒரு இடத்துல போய் வாழ போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்க போகிறோம். ஆனால் ஏற்கனவே இங்கே பிள்ளைங்க படிக்கிறதே சிரமமாக இருக்குது. இதில் இன்னொரு மொழியை கொண்டு அதையும் படிங்க. புரியுதா இல்லைங்களா? சரி, படித்து அதில் ஏதாவது இப்போ சயின்ஸ் படிக்கிறாங்க, அதில் ஒரு அறிவு இருக்குது, வளர்ச்சி இருக்குது. மேக்ஸ் படிக்கிறாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு அறிவு வருது, வளர்ச்சி பெறுறாங்க. ஆங்கிலம் படிக்கிறாங்க, ஒரு அறிவு இருக்குது, வளர்ச்சி பெறுறாங்க. வரலாறுங்கிறது இந்த மண்ணுடைய
தியாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லை, இது வந்து நம்ம லோக்கல் மொழி, இதில் தான் நம்ம எல்லாத்துட்டும் பேசி ஆகணும் தமிழ் அப்படின்போது அது தமிழ் கட்டாயமாக நம்ம படித்து தான் ஆகணும். நம்ம தமிழை வந்து நம்ம படிக்கிறத விட குழந்தையிலேருந்தே அது நமக்கு தெரியும். ஆனால் அதை முறையாக நமக்கு எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறது நம்ம அதையும் படிக்கணும். இல்லை, அவங்க இப்போ பிஜேபி என்னன்னா ஒரு பசப்பு வார்த்தை காட்டுறாங்க நம்மள்ட்ட, அப்படியே ஒரு மேல் பூச்சா காமிச்சு நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குது. அண்ணாமலைலாம் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப கொந்தளிச்சு பேசுகிறாங்க. அவர் பிள்ளை படிக்கலையா, இவர் பிள்ளை படிக்கிறேன், அவங்களுக்கு தேவைக்கு அவங்க படிக்கிறாங்க. இப்போ என் பிள்ளைக்கு நாளைக்கு நான் கேட்குறேன், 3வது மொழியாக நீங்கள் ஏன் ஜெர்மனை கொண்டு வாங்கலாம், ஃப்ரான்ஸை கொண்டு வாங்கலாம், உலக அளவில் நீங்கள் இன்னும் பெருசாகலாம். உங்கள் மாநிலத்திலுமே சேர்த்து போடுங்க, அந்த பீகார் அதுக்கெல்லாம் உங்கள் மாநிலத்திலையும் சேர்த்து போடுங்க. இப்போ மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பீகார், பிரெஞ்சா போடுங்க, ஜப்பானிய மொழியை போடுங்க. இருக்கு இந்த 3 மொழி கொள்கையை பின்பற்றினதுல பீகார் இருக்கு, ஊபியும் இருக்கு. இப்போ இங்க வேலை இங்க கோடிக்கணக்கான பேர் வேலை தேடி வந்திருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்க? அந்த 3 மொழி கொள்கையை அமல்படுத்தின மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப இங்க வந்திருக்காங்க, தமிழ் மொழி தெரியாம இங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க, கத்துக்கிறாங்க. அப்புறம் வேற வழியில் அவங்க கத்துக்கிறாங்க. இப்போ கூட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அது பழைய வீடியோ ஒன்று. எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்றதுக்கு மதுவந்தி சொல்லுவாங்க, போய் பானிபூரி கேட்கறதுக்கு. பானிபூரி கேட்கறதுக்கு இன்னைக்கு அரையார் ஆனந்த பவனுக்குலாம் போனால் பார்சல் வந்து ஹிந்திக்காரன் தான் கட்டுறான். அவன்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பார்சல் சாம்பார் பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருங்கன்னு போடுறாங்க. இதெல்லாம் சிரிச்சுட்டு கடக்க வேண்டியதானே தவிர இதில் எதுவுமே இல்லை. நாங்கள் இதில் ஹிந்தி மொழின்றது ஒரு அறிவு கிடையாது, புரியுதா இல்லைங்களா? நம்ம பேசுறதுக்கு, அது வியாபாரம் செய்யறதுக்கு, நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு தான் தாய்மொழி எல்லாத்துக்கும் அவசியம். 2ஆம் மொழி நம்ம தேவைக்கு, 3ஆம் மொழி அவசியம் ஏற்பட்டால் கற்றுக்கிறோம், இல்லை அதை விட்டுட்டு போகிறேன். இப்போ நான்லாம் வந்து இதே ஸ்டேட்டில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு 3ஆம் மொழி அவசியமே இல்லை, எனக்கு தேவையே இல்லை. செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவர் வந்து கேட்டார், ஹிந்தி வந்து இது வந்து ஹிந்தி திணிப்பா அப்படின்னு கேட்கும்போது, இதை ஹிந்தி திணிப்பு நீங்கள் சொல்கிறீங்களா, இது நீங்கள் நேரடி இந்தி திணிப்புன்னு சொல்லிட முடியுமாங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்குறாரு. இது நேரடி இந்தி திணிப்பு இல்லைனாலும் இது பேக்டோர் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எப்படி நீங்கள் இதை வந்து பேக்டோர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்ன கேள்வினா, இதே மாதிரி தான் ஆதார் கார்டை கொண்டு வந்தாங்க. ஆதார் கார்டை முத கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, இது வெறும் அடையாள அட்டை தான், இதுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, நீங்கள் எப்போயும் உங்களை யூஸ் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியுமா? ஒரு சாதாரண பேசுகிற சிம் கார்டுலேருந்து நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் எங்கே போனாலும் முதல்ல கேட்குறது ஆதார் கார்டு தான். அப்போ இது மாதிரி நாளைக்கு இந்தியை கொண்டு வர மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? அது அவங்க பூசி முழுவெல்லாம் வேணாம், டைரெக்டாக கேட்குறேன். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லாருமே சொன்ன ஒரு ஓமை தான் இருக்குது. ஒரு மாணவன் மலையாளம் படிக்கணுங்கிறான், ஒரு மாணவன் தெலுங்கு படிக்கணுங்கிறான், ஒரு மாணவன் எத்தனை ஆசிரியரை நியமிப்பீங்க? அதுதான் ஒவ்வொருத்தர். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிபிஎஸ்ல ஹிந்தி, அதெல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்களேன்னு சொல்லி பிஜேபிக்காரங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலாக சிபிஎஸ்சிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசால இதுக்கு சிலபஸ் கிடையாது. அப்படி பார்க்கணும், சிபிஎஸ்சியில் தமிழ் பள்ளிகள்லாம் இருக்கு, தமிழ் பேசக்கூடாதுன்னு சொல்ற பள்ளிகள்லாம் இருக்கு. இல்லை சிபிஎஸ்சி வந்து எதுக்குன்னா, இந்த வெளி மாநிலத்திலேருந்து வந்து வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்க அங்கெங்கேயும் மத்திய அரசில் வேலை செய்கிறவங்க போகிறவங்களுக்கு பிள்ளைங்க வந்து படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு உண்டாக்குன ஒரு இது. தமிழ்நாட்டில் சில மக்கள் அது தெரியாம போய் படிக்க வைக்கிறாங்க. இப்ப சிபிஎஸ்ல படிச்சுட்டேன்னா நீங்க என்ன ஆசை இருக்கு, அவங்க படிக்க வைக்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம். நம்ம யாரையும் எல்லாரும் பண்ண முடியாது. இல்லை அதுக்குன்னா அதுக்கு அவங்க படிக்கிறாங்கிறதுக்காக அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களும் படிக்கணும்னு ஏன் நிர்பந்தப்படுத்துறீங்க? இங்க படிக்க வைக்கிறதுக்கு இந்த அரசுகள் பெரும் பாடுபடுது. ஏங்க 40 பேர் கொண்ட ஸ்கூலை கூட இந்த அரசு நடத்திக்கிட்டு இருக்குங்க. வெறும் 40 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிரியர் போட்டு ஸ்கூல் நடத்துது. ஏன்னா அந்த 40 பேரோட கல்வி கெட்டு போயிடக்கூடாதுன்னு. அது எந்த அரசான இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக எந்த காரணம் படிப்பு. இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுத்து மதிய உணவு காலை உணவுன்னு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறாங்க. ஏன்னா எந்த காரணத்தை முன்னிட்டும் காலை உணவு வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். என்னன்னா நிறைய ஏழை குழந்தைங்கள்லாம் அரசு பள்ளியில படிக்கிறதுனால காலையில சாப்பாடு இல்லாம ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க, அவங்களால படிக்க முடியல. இல்ல அது அந்த மாதிரிலாம் இன்னைக்கு எல்லாமே 2 பேருமே வேலை செய்யறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். காலைல பிள்ளைங்களை கட்டி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு சௌகரியம், ஏழைங்களுக்கு ஒரு காட்டு வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம் தான். அப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சு மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கும்போது நீங்க திடீர்னு கொண்டு வந்து புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து அதில் 3வது மொழி மூணு மொழியை கொண்டு வந்து திணிக்கும் போது என்ன ஆகுன்னா, அதுக்கும் வாத்தியார் அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஹிந்திக்கு தான் கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ அந்த ஆசிரியர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு இந்திய கிட்டத்தட்ட 40,000 அரசு பள்ளி இருக்கு. அப்போ 40,000
ஹிந்திக்காரங்களுக்கு இங்கே வேலை கொடுக்க தான் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுதான் கொண்டு வர பார்க்குறீங்க. சரி, அது அப்படி கொண்டு வந்து எங்கள் வரி பணத்தில் சரி படிக்க வைக்கிற மக்களை எல்லாமே செய்கிறோம். செஞ்சு எங்களுக்கு என்ன பயன்னா எந்த பயனும் இல்லாதப்போ அது எதுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும்? இப்போ கல்விக்கு கூட நிதி தர மாட்டேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரு ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிற பேச்சை பாருங்க. நீங்கள் 3 மொழி கொள்கை அமுல்படுத்தலைன்னா நாங்கள் நிதி தர மாட்டோம். பிளாக்மெயிலாம் யாவன் அப்போ விட்டு காசு யார் தருது? எங்கள்கிட்ட வரி பணம் வாங்கினீங்களே நீங்கள், அதில் எங்களுக்கு நாங்கள் என்ன உங்கள்கிட்ட வந்து பிச்சை கேட்கணுமா? நிச்சயமா நாங்கள் வரி கட்டுறோம்ல. எங்கள் இந்தியாவிலே அதிக வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று தானே. அப்போ எங்களுக்கு தர வேண்டியது புயலுக்கோ வரி தர மாட்டீங்க. அவங்க மாநிலம் வந்து முழுக்க நம்மளால வந்து பயனடையுது. ஏன்னா மீத்தேனால பயன்படுத்திட்டு போட்டோம். நான் என்ன வேணா நீங்க பண்ணீங்க. ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை நீங்க கொடுக்கணுமா இல்லையா? அதான் நீங்க புயல்னாலும் கண்டுக்க மாட்டீங்க. புயலுக்கு அனுப்பின ஹெலிகாப்டருக்கு வாடகை வாங்குவீங்க. வெள்ளனாலும் வந்து பார்க்க மாட்டீங்க. அதுக்கும் நிதி தர மாட்டீங்கன்னா அப்புறம் நாங்க உங்களுக்கு வரியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க சாதாரண ஏழையில இருந்து பணக்கார வரைக்கும் வரி செலுத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு சாதாரண வாங்குற தீப்பெட்டியில ஆரம்பிக்குது வரி. தீப்பெட்டியில ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் வரி நீங்க வாங்குறீங்க. எல்லாத்துலயும் வரின்னு போட்டு வாங்குறீங்க. வரியை கூட மிகப்பெரிய அது ஒரு பெரிய டாபிக்காக பேசணும். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு போய் மக்கள் நாங்க அப்படி கஷ்டப்பட்டு உங்களுக்கு வரி செலுத்தி எங்களுக்கு பயனான எந்த விஷயத்தையும் நீங்க ஒண்ணும் இல்லைங்க. பிஜேபி இந்த தமிழ்நாட்டுக்குன்னு செஞ்ச விஷயத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குன்னு இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா எங்கள்கிட்ட வரி மட்டும் வாங்கிறீங்க. அந்த வரியை திருப்பி கேட்டா திமிர்த்தனமான பேச்சு. இதை அறிவிப்புலையும் தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்ல. தமிழ்நாட்டு ஸ்கூலுக்கு வர வேண்டிய நிதியை தான் அவங்க வெளி மாநிலங்களுக்கு கொடுத்துடுறாங்க. நான் கேட்கிறேன், அப்ப எங்களுக்கு நீங்க என்ன அப்புறம் என்னத்துக்கு நாங்க உங்க கூட இருந்திருக்கோம்? வரி கட்டுறோம். வரி மட்டும் வாங்குறதுக்கு தான் நாங்க அப்ப உங்களுக்கு வரி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நாங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னா கொடுங்கோல் ஆட்சி நடத்துவாங்களா அந்த மாதிரி இருக்கு. அவங்க கூட மன்னர்கள் வந்து வரியை வாங்கி திருப்பி மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க அது கூட இல்லை. இது என்ன ஒரு இதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை விட மோசமா போய்கிட்டு இருக்கு. அது எங்களை அதுவும் பர்பஸா தமிழ்நாட்டை வந்து இப்ப எவ்வளவு நீங்க வஞ்சிக்கிறீங்கிறது ரொம்ப நாளாக அவங்க தமிழ்நாட்டை கார்னர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவங்களால தமிழ் மற்ற ஸ்டேட்ல மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால இன்னும் நுழைய முடியல. எப்படியாச்சும் இங்க இருக்க வளங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை எப்படியாச்சும் கார்னர் பண்ணி தமிழ்நாட்டையும் எடுத்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா பல தலைவர்களையும் பல வீரர்களையும் பார்த்த வந்து தமிழ்நாட்டை வந்து இது வரைக்கும் அவங்களால அசைச்சுக்க முடியல. இனிமேட்டும் முடியாது, அது வேற விஷயம். ஆனா இதை வந்து மாற்று வழியில எப்படியாவது முயற்சி செய்யலான்னு வந்து கல்வியில வேலை வாய்ப்புல அதுல இதுல ஏதாவது ஒண்ணு வந்து கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்கல்ல. ஆமா, நீங்க அது இந்த திமுக அரசு சொல்லி தான் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். இந்த மத்திய அரசால் ஒன்றிய அரசால் நாங்கள் எவ்வளோ வஞ்சிக்கப்படுறோங்கிறது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தெரியுது. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு குடிமக்களுக்கும் அவங்களுக்கு ஒரு இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா ஆட்சி இங்கே அமைக்க முடியாது. இனிமேல் நம்ம அடாவடித்தனமாக தான் இறங்கணும்னு சொல்லி அதனால தான் வரி இது உங்களுக்கு நாங்கள் பங்கீடு தரமாட்டோம், நீங்கள் அமுல்படுத்தினா தான் தருவோம்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. நீங்கள் பகிரங்கமாக சொல்கிறாங்க. பகிரங்கமாக சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் கொடுத்தது எது? உங்களோட அதிகாரம் மம்மதே தானே. கண்டிப்பா நீங்க ஒரு மாநிலத்துக்கு எதிராக இங்க 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களுக்கு எதிராக இல்ல அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு பின்னாடி உட்கார வச்ச புரியாத நிறைய மக்கள் இருக்காங்க. அது இல்லாம ஒரு பெரிய சக்தி பின்னாடி இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல அந்த மக்கள் அறியாம ஓட்டு போடுறாங்க. அவங்க கொஞ்சம் பேர் தான். மற்றபடி இவங்க ஒரு சமூகத்தை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணி தான் இப்போ வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. அதை தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியல. ஆமாம், இப்போ ஹிந்தி தீர்ப்புக்கு எதிராக இப்போ பாருங்க கோலம் போட்டு எதிர்க்கிறாங்க மக்கள். தானாக தான் முன் வந்து எதிர்க்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? பல்வேறு மக்கள் பேசும்போதே தெரியல அவங்க எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். இல்லை, நான் என்ன சொல்றேன், யாரு கேட்டா? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவர் வந்து சொல்றாரு, உங்க பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கும் போது ஏன் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் வந்து படிக்க கூடாதா? ஏன் அவங்க படிக்கிறத நீங்க தடுக்கிறீங்க? எந்த அம்மா அப்பாவது வந்து என் பிள்ளைக்கு ஹிந்தி வேணாம்னு சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், எந்த அம்மா அப்பாவது ஹிந்தி வேணாம்னு சொன்னாங்களான்னு கேட்குறீங்க. ரைட்டு, என்ன அம்மா அப்பா ஹிந்தி வேணும் உங்க வீட்டு வாசல் வந்து நின்னாங்க? இல்ல, அரசு பள்ளியில படிக்கிற ஒருத்தங்க 2 பேர் கேட்கறாங்க, அதை வச்சு அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒருத்தர் 2 பேரும் கிடையாது. வேணா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, போய் அவங்க ஹிந்தி படிக்கிட்டாங்க. இங்க திருச்சியில இருக்குது, நீங்க போய் படிங்க. அவங்க யார் தடுத்தா? அவங்க என்னன்னா ஹிந்தி கத்துக்கிறது 1008 வழி இருக்குது. இங்க நம்ம அதெல்லாம் தடுக்கல. இப்ப நம்ம போய் பீகார்லயோ அங்கேயோ போய் நம்ம தமிழ் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சா விட்டுருவாங்களா? இப்ப தமிழ் எல்லாத்துக்கும் பரப்புறேன். ஆனா இங்க அது சுதந்திரமா இருக்கு. ஹிந்தி பிரச்சார சபா எல்லாமே இருக்கு. நாம அதை விட்டுதான் வச்சிருக்கோம். இல்லை, அதில் வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களே அந்த ஒரு நீயானால கூட ஒரு லேடி சொல்லியிருப்பாங்க, இங்கே நல்ல கல்வி இருக்குது, இந்த கட்டமைப்பு அருமையாக இருக்குது,
எங்களுக்கு ரொம்ப சேஃபாக உணர்றோம், நல்ல எஜுகேஷன் இருக்குங்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், கோடிக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க, 1.5 கோடின்னு சொல்கிறாங்க. வெளிமாநிலத்தில் புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. திருப்பூர், ஒசூர் இந்த மாதிரியான தொழில் நிறுவனம் நிறைந்த இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு வேளை அவங்க ஹிந்தி படிக்கணும்னா இந்த அரசு கோரிக்கை வச்சுக்கணும், இந்த அரசு அவங்களுக்கு மட்டும் கொடுக்க போகுது, என்ன இருக்குது, படிச்சுட்டு போட்டோம். அவங்க மொழி அவங்க படிக்கிறதுல யார் என்ன தடுத்தா? இன்னொன்று, ஹிந்தின்றது சாதாரணமான ஒரு மொழி இல்லை. ஊபியில் அதோட பூர்வீக மொழி என்ன, பீகாரோட பூர்வீக மொழி என்ன, ராஜஸ்தானோட பூர்வீக மொழி என்ன, யாருக்கு இன்னைக்கு அதெல்லாம் அழிஞ்சதுக்கு ஹிந்தி ஒரு மிக முக்கியமான காரணம். இவங்க ஹிந்தி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ராஜஸ்தான்ல ஒரு பள்ளியில உருது பாடம் திட்டத்தை இந்த தூக்கிட்டு சமஸ்கிருதத்தை வைக்கிறாங்க. ஒரு இனத்தவரோட மொழியவும் நீங்க கேட்ட முதல்ல மொழி அனுப்பிங்க, அப்புறம் இனத்தை அழிப்பீங்க. இல்ல அதுதான், மொழி அழிஞ்சாலும் ஒரு இனத்தோட பண்பாட்டு கலாச்சாரம் அழிஞ்சது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த இவங்க பிஜேபி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதை நம்ம எப்படியும் திமுக அடக்கி ஒடிக்கனால, திமுகவே நினைச்சாலும் இந்த மொழிக்கு எதிரான போர் நடந்தே தீரும். நீங்க ரொம்ப அடாவடித்தனமா வந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ள ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் முன்ன பின்ன அவங்களுக்குள்ள வேற வேற கருத்துக்கள் இருந்தாலும் மொழின்னு வரும்போது அத்தனை கட்சியுமே ஒன்னாதான் நிக்கிறாங்க. அப்படின்னும் போது எந்த காலத்திலயும் இங்க வந்து கொண்டுட்டு வர முடியாது. இல்ல இங்க இருந்தாலும் இங்க 2 கட்சிகள் தான் மிகப்பெரிய அரசியல் பின்புலமா இருக்குது. ஒண்ணு திராவிட கட்சி, திராவிட அரசியல், இன்னொன்னு தமிழ் தேசிய அரசியல். ரெண்டுமே மொழிக்கான அரசியல் தான் எடுக்குது. அப்ப நீங்க அதை மீறி இங்க ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட மிக 5 மடங்கு வீரியமான ஒரு போராட்டத்தை இந்த மண் சந்திக்கும். இந்த அரசு எதிர்கொள்ள தான் போகுது. ஏன்னா நீங்க எங்க மேல என்னத்தை கொண்டு வந்திருப்பீங்க? நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டமே வந்து மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்கு ஜல்லிக்கட்டு என்ன டிவியில ஒரு செய்தியா பார்த்துருப்பான். ஆனா அவனுக்கே தெரிஞ்சது நம்ம கலாச்சாரத்தை அழிக்கிற வேலைன்னு தெரிஞ்சது. எல்லாருக்குமே இருக்கு. அவனா தண்ணி அழிச்சியா போறான்னா மொழி, அதை தாண்டி மொழின்னு வர்றப்ப இன்னும் வீரியமா தான் எந்திரிப்பான், போராடுவான். நீங்க அதை எதிர்கொண்டு தான் இல்ல கண்டிப்பா. இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணா மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட பல மடங்கு எதிர்பார்க்க முடியும். அன்னைக்கு கூட சோசியல் மீடியா வளர்ந்துகிட்டு இருந்த காலம், இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வளர்ந்த காலம். அப்படின்னும் போது இன்னைக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து சந்திக்கும். கண்டிப்பா இல்ல கண்டிப்பா சந்திக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்ப அவர் சொல்றாரு எதிர்வினையை பார்த்துட்டு நான் அப்படி சொல்லல, அந்த மத்திய ஒன்றிய அமைச்சர் நான் அப்படி சொல்லல, திமுக தான் அப்படி சொல்லுது. செய்தி ஊடகங்கள்ல வந்தது தானே திமுக எடுத்து போட்டு விமர்சிக்குது. நீங்க சொல்லிட்டு இவங்க அதான் சொல்ற மாதிரி சொல்றதை சொல்லிட்டு திரும்ப எதிர் வந்தோன்னா, அதான் இந்த குரங்கு, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு ஆற்று நிறைய தண்ணி போச்சுன்னா குரங்கு தான் குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலை தான் இதெல்லாம். நேற்று உட்காந்துட்டு மீடியாவில் உட்காந்துட்டு அண்ணாமலை அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க, இவங்க ஸ்கூல் நடத்துறாங்க. ஏங்க அரசு அனுமதி வாங்கி தாங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவங்க ஸ்கூல் நடத்தல, நான் ஸ்கூல் நடத்த நடிகர் விஜய் ஸ்கூல் நடத்த கூட சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல என்ன கேட்கறேன், அவங்க பையன் எதுவும் படிக்க கூடாது, அவங்களுக்கு விருப்பம் அவங்க படிக்க வைக்கிறாங்க. இப்ப இதே அரசு பள்ளியில படிக்கிறப்பல ஏன்னா ஹிந்தி வேணும்னு கேட்டா அவங்க போய் படிக்க வைக்க தான் போறாங்க. எந்த பேரண்ட்ஸும் வேணாம்னு சொல்ல போறது இல்ல, அந்த குழந்தைகளையும் இது பண்ண போறது இல்ல. ஸ்கூல்ல இருக்க இப்போ வந்து ஒரு 100% இடத்துல ஒரு 80% பிள்ளைங்க நான் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா அரசே அதுக்கான முன்னெடுப்பு நடக்கும். ஆனா இப்போ 1% கூட இல்லாத நிலையில இதை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா. இல்ல அவங்க தேவை என்னன்றது முதல் வேலை இருக்கு. அவங்களோட ஒரே கோர் தாங்க, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், எவ்வளவுதான். அதை அமுல்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அவங்க பல்வேறு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இதை முனைப்பா செய்யறாங்க. ஏன்னா எல்லாரையும் ஹிந்தியா மாத்திட்டா ஒரு மொழி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணியை கையில வச்சிடலாம், ஆனா ஒரு சமுத்திரத்தை வந்து கைக்குள்ள அடக்க முடியாது. அது மாதிரி அவங்க சிறு மாநிலங்களை வந்து நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோம், மொத்தத்தையும் வந்து நம்ம வளைச்சு ஒரே இதை நம்ம ஸ்ட்ராங்கா உட்காந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒன்னா இடம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி என்ன சக்தி இருக்கோ அதை வந்து விதைக்க பார்ப்பாங்க. இந்த சில சமூகங்கள் அழிய பார்க்கும், தலித் சமூகங்களை மொத்தமா நசுக்க பார்ப்பாங்க. ஆல்ரெடி அதெல்லாம் அவங்க ஸ்டேட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மொழியை கொண்டுட்டு வந்தாங்கன்னா அடுத்து அதை தான் செய்வாங்க, அடுத்த வேலை அதை தான் செய்வாங்க. அவங்க ஆளுங்க உள்ள வருவாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இருக்கிற எல்லா தலித் சமூகம், என்ன பிற்படுத்த சமூகம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேற மதமே இருக்கக்கூடாது. எப்படி பாகிஸ்தான் இருக்கோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் சட்டம் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு காலம் பண்ண முடியாது. இது ஒரு மதச்சார்பாக பண்ண முடியாது. அவங்களோட நினைப்பு அதுவா கூட இல்லை. அதை வச்சுதான் அவங்க வந்து வேறொரு முன்னெடுக்கிறாங்க, அரசியல் தக்க வச்சுக்க முடியும். எல்லாமே ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு அரசியலுக்கு வேலை இல்லைல்ல. சோசியல் மீடியா கூட விளையாட்ட சொல்லுவாங்க, பசுமாடும் பாகிஸ்தான் இல்லைன்னா பிஜேபிக்கு அரசியல் இல்லைப்பா, புரிதாளிங்களா? அந்த மாதிரி தான் நிலைமை அப்படி. அதனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் இதை செய்ய மாட்டாங்க. நிச்சயமா பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை இந்த மண் கற்றுக் கொடுக்கும். நான் கேட்குறேன், விஜய் ஸ்கூல் நடத்துறாரு, அன்பில்
மகேஷ் அவங்க பையன் பிரான்ஸ் படிக்கிறான், பிரெஞ்சு படிக்கிறான். படிக்கட்டும், அவர் விருப்பப்படுறாரு படிக்கட்டும். என் பையன் விருப்பப்பட்டு இப்போ என் பையன் தமிழ் மீடியம் தான் படிக்கிறான், என் பிள்ளைங்க தமிழ் மீடியம் தான் படிக்குது. இதை வந்து இவங்க வந்து மொழியா இடமா ஃபியூச்சர்ல இவங்க என்னென்னலாம் நடத்தலாம்னு நினைக்கிறாங்களோ அது எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க போறது இல்லை, நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க ஒன்றும் இல்லை. நம்மளை எடுத்துக்கோமே, இதே வந்து அவங்க ஸ்டேட்ல ஒரு இஸ்லாமியரும் ஒரு இந்துவும் இதே மாதிரி ஒரே மீடியாவில் உட்காந்து பேச முடியுமா? முதல்ல வட மாநிலங்களில் ஹிந்தி பேட்டில் கஷ்டம்தான். அதை தான் சொல்றேன். அப்படின்னும் போது இதுவே நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அப்படின்னும் போது என்னைக்குமே அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அவங்க வந்து என்னன்னா எப்படியாவது எதையாவது செஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. அது முடியலங்கிற பட்சத்துக்கு தான் அவங்க அடுத்த அதிகாரத்தை கொஞ்சம் கையை மேல் வைக்கி பார்க்குறாங்க. மேலே உட்காந்துருக்கோம், நசுக்கி பார்ப்போம், அடங்குறாங்களான்னு பார்ப்போம். அடங்குனாக்கா நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட செயல் திட்டமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது ஒரு காலம் இந்த மண்ணில் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். ஏன்னா இது வெறும் மொழி மட்டும் இல்லை, மொழியை சார்ந்த கலாச்சார பண்பாடு சார்ந்த விஷயம் தான். கலாச்சாரம் எல்லாமே சீர்கட்டு தான் போகும். ஒரு மொழி அழிஞ்சா மித்த எல்லாமே சர்வசாதாரணமாக அழிந்து தான் போகும். ஏன்னா இந்தியாவிலே பேசப்பட்ட மொழிகள்ல முதன்மையான மொழியாக தமிழ் தான் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு மாநிலமா சுருங்கி நிற்குது. புரியுதா இல்லைங்களா? அப்போ ஒரு மொழியை அழிக்கிறதுக்கான சூழல் அவங்க ஆரம்ப புள்ளி தான் இது. அவங்க நாளைக்கே அழிச்சிட மாட்டாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிப்பாங்க. ஒரு 50 வருஷத்துல பார்த்தா தமிழ் பேசுறேன். இப்போ அவங்க கேட்டால் தமிழ் இப்போ யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, தங்கிலீஷில் அடிக்கிறாங்க. நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையை நாம காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம மொழியை காப்பாற்றினா தான் அது நடக்கும். இல்லாட்டி வந்து எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு தான் போகும். மிக முக்கியமா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழியை அழிக்கவும் முடியாது, வேற மொழியை கொண்டு வந்து திணிக்கவும் முடியாது. இங்க இருக்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் அந்த ஒற்றுமை இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவோட மிக முக்கியமான கூற்று. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.